இந்த பொண்ணு வயசான அம்மான்னு கூட பார்க்காம அவங்க உடம்பாலே மாப்போட சொல்றா. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த அம்மா மேல பக்கெட்டையும் கவுத்தி விட்டுறா. அப்ப அங்க வந்து ஹஸ்பண்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா தெரியாதமா பக்கெட்டை கவுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இந்த அம்மாவும் அந்த பையனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிருக்காங்க. என்னதான் வேலைக்கார அம்மாவா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து இவங்க தான் எடுத்து வளர்த்திருப்பாங்க. அதனால உங்க அம்மா மாதிரி தான் அவனும் பாக்குறான். எப்படிமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஹக் பண்ணும்போது உங்களுக்கு உடம்புலாம் நெருப்பா கொதிக்குது, என்னமா உடம்புலாம் நெருப்பா கொதிக்குது, உங்களுக்கு எது உடம்பு சொல்லியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப அந்த பொண்ணு ரொம்ப நல்லவமாய் நடிக்கிறா. ஏமா உடம்பு சரியில்லாம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவமாய் நடிக்கிறா. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா பிடிச்சி கிள்ளின்னு கிள்ளிட்டு இருக்கா. நடந்த விஷயத்துல அவங்க கிட்ட சொன்னா உனக்கு கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அந்த பையனை தண்ணி தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு குடிக்கலான்னு வந்தா அந்த அம்மா கிச்சன்ல படுத்திருக்காங்க. அதை பார்த்தது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏமா இங்க படுத்திருக்கீங்க, உங்களுக்கு காய்ச்சல் வேற அடிக்குது, போய் ரூம்ல படுக்க வேண்டானே, உங்களை யார் இங்க படுக்க சொன்னான்னு கேட்கும்போது அவங்க நடந்த விஷயத்துல சொல்றாங்க, என்ன முதியோர் இல்லத்துல சேர்த்திருப்பான்னு சொல்லி அழுகுறாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அடுத்துல அந்த பொண்ணு ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஃபேஷியல் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அங்க வந்த பையனும் ஒரு அலர்ஜி மருந்து அந்த பொண்ணு மூஞ்சிலே தடவி விட்டாரா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கு அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. அந்த பொண்ணு பயங்கர கோவமா அந்த அம்மாவை திட்டலான்னு வரும்போது அந்த அம்மா ஒண்ணு இதெல்லாம் பண்ணல, நான் தான் பண்ணேன், நீ அவங்களை எப்படிலாம் நடத்தினேன்னு எனக்கும் தெரியும், இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது, எனக்கு ஒன்னை விட அவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே துரத்திடுற. அந்த அம்மா கிட்டையும் மன்னிப்பு கேட்கறான்.